Hi friends, welcome to Village and City Foods. நான் உங்கள் பிரதீப் குமார். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நாங்கள் டெய்லியும் உங்களுக்காக புதுசாக ஒரு ரெசிபி ஒன்று டெய்லியும் புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீனட் பால்கோவா. பீனட் பால்கோவாவுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொருள் வந்து பீனட். என்னடா பீனட் எடுத்து வச்சுருக்கான்னு பார்க்க, பீனட்டில் கடல மிட்டாய் செய்ய போகிறதுல பால்கோவா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீனட், நெக்ஸ்ட்டு வந்து சுகர் இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பாதாம், மில்க். இது நார்மல் மில்க், நீங்கள் எந்த மில்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரிடே மில்க் பவுடர், ஒரு 4-5 ஏலக்காய், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு நல்லா பார்த்து வச்சுட்டு, இது ரோஸ்டட் பீனட். இது நார்மல் பீனட் வாங்கினாலும் பரவாயில்ல, ரோஸ்டட் பீனட் வாங்கினாலும் பரவாயில்ல. ஒரு டைம் நல்லா கடாயை நல்லா சூடாக்கிட்டு பீனட் 200 கிராம்ஸ் பீனட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. நல்லா ரோஸ்ட் பண்ண உங்களுக்கு தோல் வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சிடும். தோல் எல்லாம் உளுந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மிக்சியில் வச்சு நம்ம பவுடராக அரைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு நமக்கு நல்லா லூஸாக வரணும். இந்த மாதிரி நல்லா உளுந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபஸ்ட்டு இதாகணும், பீல் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம பீனட்டை நம்ம பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பு இப்போ பற்ற வச்சுட்டு சுகர் போட போகிறோம். இப்போ வந்து 200 கிராம்ஸ் பீனட் நம்ம போட்டோம் அப்படின்னா 100 கிராம் வந்து சுகர் போடணும். $100 சுகர் லைட்டாக அப்படியே மெல்ட் பண்ணிட்டு ஒரு 70 ml வாட்டர், சுகர் லைட்டாக உள்ள போகிற அளவுக்கு வாட்டர் போட்டு நம்ம அது கொச்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பீனட்டை வந்து பவுடர் அடிக்க போகிறோம். அதில் வந்து என்னென்னா, சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ட்ரையாக ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். பீனட் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடுங்க. இப்போ சுகர் சிரப்பு கொதிச்சிட்ருக்கு. சுகர் போட்டது பீனட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரே சோக்கில் வந்து நீங்கள் அரைக்கக்கூடாது, பிட்டாக தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் ஒரே அடியாக அரைச்சிங்கன்னா அது வந்து அதில் உள்ள பீனட்டில் உள்ள ஆயில் வந்து உங்களுக்கு வெளியே ஆரம்பிக்க, அப்புறம் பீனட்டோட ஆயில் தனியாக வந்துடும். அப்புறம் கடலை எண்ணெய் தான் வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ பீனட்டை வந்து பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அது ஒரு மாதிரி ஷாகியாக இருக்கும். இப்போ நம்ம அதை என்ன பண்ண போனால் லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனாலே உதிரியாக இருக்கும். சுகர் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இது என்ன பார்க்கணும், பதம் பார்க்கணும். ஒரு நூல் அளவுக்கு நம்ம பதம் பார்க்கணும். இது ஒரு நூல் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ உங்களுக்கு இன்னும் வரல அப்போ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக நம்ம ஒரு 1 minutes நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணணும். அது குக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஏலக்காய் அடிக்க போகிறோம். ஓகே, ஒரு 5-6 ஏலக்காய் நல்லா இடிச்சிட்டு, ஏலக்காய் எப்பயுமே பவுட்ரு பண்ணி போடாதீங்க. பவுட்ரு பண்ணி போட்டால் அதோடய ஃப்ளேவர் இருக்காது. ஒன்று கையிலேயே நசுக்கி கூட போடுங்க, இல்லை இந்த மாதிரி உரல் வச்சு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா
அதோட ஃப்ளேவரிசம் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர்லாம் அதோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதோட இப்போ கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. தெரியுது நம்ம நூல் மாதிரி வர்றது தெரியுதாடா? ஓகேவா? நம்ம பீனட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்க்க போகிறோம். பீனட் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மில்க் பவுடர் சேர்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, வெறும் 10 ரூபா தான். இது ஒன்றே காஸ்ட்லின்னு நினச்சிக்காதீங்க. லைட்டாக வந்து பால். இது நார்மல், நீங்கள் எந்த பால் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீனட்டை வந்து 2ஆக பிரிக்க போகிறோம். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிறத 2ஆக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா பட்டர் ஷீட். பட்டர் ஷீட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பட்டர் ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு 2ஆக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இது. ஃபஸ்ட் லேயரில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம முந்திரி பாதாம் வச்சுருந்ததை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். அதில் இதில் நம்ம மேலே இது ரொம்ப திக்காகி விட்டிங்கன்னா இன்னும் சூடு என்னடா சொல்கிறது மறந்து போச்சா. இந்த பதத்திலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே நம்ம ஒரு பட்டர் ஷீட் போட்டு இதை நம்ம ஃப்ளாட் ஆக்கிக்கணும். ஒரு சப்பாத்தி ரோலர் எடுத்து ஒரு சப்பாத்தி சைஸில் நம்ம ஃப்ளாட் ஆக்கி போய் எடுத்துகிட்டு இதில் மிச்சம் இருக்கிற முந்திரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ளாட் ஆக்கி போட்டு நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம திருப்பி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். உடனே உங்களுக்கு நம்ம அதை தேய்ச்சிருந்த நேரத்தில் இது வந்து இப்போ உங்களுக்கு கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதை திருப்பி லைட்டாக கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு, இப்போ குழந்தைங்களாம் வந்து நார்மல் பீனட்னா சாப்பிட மாட்டான், லைட்டாக கலர்ஃபுல் அந்த மாதிரி தான் சாப்பிட்லாம். இது ஃபுட் கலர் தான். ஃபுட் கலர் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இன்னொரு லேயராக நம்ம போட போகிறோம். நம்ம அதில் இருக்க மிச்சத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம கலர் போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம வந்து பட்டர் ஷீட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம போடுறது வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கும். அதுக்காக லைட்டாக, ரொம்ப வேணாம், சும்மா லைட்டாக பட்டர் ஷீட்டில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பீனட்டை வந்து இதில் போட போகிறோம். 2 பட்டர் ஷீட்லேயுமே போட்டுக்கலாம். இதில் நம்ம போட போகிறோம். இது வந்து செகண்ட் லேயர். இது வந்து உங்களுக்கு செகண்ட் லேயர். ஃபஸ்ட் லேயர் நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே போட்டு வச்சிட்டோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இப்போ இது நமக்கு செகண்ட் லேயர். இது சேம் அதே மாதிரி தான். ஆயில் தரவன பக்கத்தை கீழே வச்சுட்டு இதையும் அதேமாரி சேம் அதேமாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம். இதையும் கரெக்டாக அதே சைஸ் அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ரோல் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சது அங்கேயே வரும். ஃப்ரிட்ஜில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சோம். ஓகேவா? இப்போ இந்த லேயர் ப்ளஸ் அந்த லேயர்
வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு இப்போ 2 லேயரையும் ஒன்றா வச்ச மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க பட்டர் ஷீட் எடுத்துடலாம். இதில் இருக்க பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம். சரியா, இதை ரோல் பண்ண போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் இப்போ இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, டன். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ அதை ரேப்பை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களுக்கு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கனால அது கிளியராக தெரியும் ரோலாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா சில்வர் லீஃப், இது நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதை நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் யுவர் சாய்ஸ். இது ஒன்றும் இல்லை, இதை மேலே இப்படி வச்சு சும்மா வச்சு அப்ளை பண்ணிங்கனாலே போதும். இப்போ அதை கட் பண்ணலாம்.